ஹரப்பா மொஹஞ்சதாரா மட்டும்தான் அது ஏதோ சிந்துவெளி நாகரிகம் என்பதைப் போலவும், அதே போல கீழடியில் 110 ஏக்கர் மொத்தம் அங்கே இருக்குது. அதில் ஒரு 2 ஏக்கரிலிருந்து 5 ஏக்கர் வரைக்கும் தான் தற்பொழுது தோண்டப்பட்டிருக்கிறது. அதில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை வைத்து தற்பொழுது 110 ஏக்கர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே வரலாறுகளை எழுதத் தொடங்கிவிட்டார்கள் இந்த புரட்டு வரலாற்று ஆசிரியர்கள். இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்று ஒரு பொதுவான பெயரை சொல்லி ஐராவதம் மகாதேவன் என்கிற ஆய்வாளர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக அதை அடுத்து அந்த ஆய்வுகள் முன்னே செல்லாமல் பார்த்து கொண்டார். அதிலும் குறிப்பாக அங்கே கிடைக்கப்பெற்ற சிந்துவெளி குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் கிடைக்கவில்லை, மாறாக எல்லாமே குறியீடுகளாக இருக்கின்றன. அந்த குறியீடுகள் அனைத்துமே தூய தமிழ்தான் என்று பேராசிரியர் மதிவாணன் போன்ற ஆய்வறிஞர்கள் எப்பொழுதோ நிரூபித்து அதற்கு நூலும் வெளியிட்டு விட்டார்கள். இது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்று விட்டது. ஆனாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐராவத மகாதேவன் அதை தொடர்ந்து திராவிட நாகரிகம் என்றே பதிவு செய்தார். அவருடைய சீடரான பாலகிருஷ்ணன் ஐஏஎஸும் அது திராவிட நாகரிகம் என்று பதிய வைக்கிறார். நம்முடைய கேள்வி என்னவென்றால், இவர்கள் பொதுவாக நீங்கள் பாருங்களேன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பெற்றது அங்கே உள்ளது தமிழ் எழுத்து குறியீடுகள் தான் என்பது நிரூபணமாகியும் கூட அது இன்னும் நிரூபணமே ஆகாதது போல தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரிடம் சொல்லி அந்த குறியீடுகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ மில்லியன் US$ பரிசாக அறிவிக்கப்படும் என்றிருக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே கண்டுபிடித்த பேராசிரியர் மதிவாணன் போன்ற அவருடைய பணிகளை எல்லாம், அவர் வெளியிட்ட நூல்களை எல்லாம் இவர்கள் சற்றும் சட்டை செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படின்னு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? ஏன்னா பேராசிரியர் மதிவாணன் அதை தூய தமிழ் எழுத்து குறியீடுகள் தான் என்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்வஸ்திக் போன்ற சின்னங்கள் எல்லாம் முழுக்க இன்றும் கூட விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இறப்புச் சடங்கின் போது பயன்படுத்தப்படுகிறது என்கிறார். அங்கே கிடைக்கப்பெற்ற அத்தனை பொருட்களும் நேரடியாகவே தமிழர் வாழ்வியலோடு ஒன்றி கலந்திருப்பவை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்ற பிற மொழியாளர்கள், ஏன்னா அவர்கள் தமிழர்கள் இல்லை, ஆனால் தமிழ் படித்து தமிழ் மூலமாகத்தான் இங்கே அவர்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதன் காரணமாக தமிழில் தான் நூல்கள் எழுதுகிறார்கள். எனவே இங்கே அமர்ந்து கொண்டு அவர்களால் இது தமிழ் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு நாக்கு கூசுகிறது, கை நடுங்குகிறது. எனவே அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திராவிடம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய கேள்வி என்னவென்றால், கிடைக்கப்பெற்ற எழுத்துக்குறியீடுகள் தமிழ் எழுத்துக்குறியீடுகள், கீழடியில் கிடைக்கப்பெற்ற பானையோட்டில் கிறுக்கப்பட்டிருந்த அந்த எழுத்து தமிழ் எழுத்து, கொடுமணலில் கிடைக்கப்பெற்ற பானையோட்டில் உள்ள எழுத்து தமிழ் எழுத்து. ஆக சங்க இலக்கியங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே அவையெல்லாம் இருக்கின்றன என்பதும் இன்னொரு சான்று. ஆக இப்படிப்பட்டதை நீங்கள் எதற்காக தமிழ் நாகரிகம் என்றோ தமிழ் மொழி என்றோ தமிழி என்று கூறாமல் திராவிடம் என்ற சொல்ல வேண்டும்? TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.